Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். To continue with literary theory and criticism. See, we have seen certain theories in this particular topic. So theories na it's nothing but an ideas. So certain ideas, so critics என்ன பண்ணிருக்காங்க, criticismல யூஸ் பண்ணலாம் அப்படினு இருக்காங்க. இதுல certain theories எல்லாமே பார்த்தோம். So now we are going to see about the criticisms. So various criticisms இருக்கு இல்லைங்களா, so various usages. So அந்த ஒரு work of art, ஒரு லிட்ரேச்சர்ல இருக்கிற work of artல என்ன யூசேஜ், என்ன தியரி யூஸ் பண்ணியோ இல்ல என்ன கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் certain criticisms நாம இங்க பார்க்க போறோம். The first one is historical criticism. So historical criticism is nothing but reviews the work of art. So ஒரு work of art, லிட்ரேச்சர்ல இருக்கிற ஒரு work of art என்ன மாதிரி கிரிட்டிசிசம், அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்னா என்ன மாதிரியான நோக்கத்துல அத லென்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா, the product of the period in which it was produced. See, ஒரு work of art அப்படின்னா அந்த work of art ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் மூலமா நம்ம கிரிட்டிசிசம் பண்றோம் அப்படின்னா, அந்த work first என்ன பீரியட்ல இருந்தது, என்ன பீரியட்ல இருந்த work அப்படின்றத பார்க்கணும். சோ அந்த ஹிஸ்டரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஷேக்ஸ்பியரோட போயம் அப்படின்னா, ஓகே ஒரு ஷேக்ஸ்பியரோட போயமா, அவருடைய பீரியட் எப்படி, ரைட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்க்கணும், பார்த்து தான் அந்த பர்டிகுலர் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்றது தான் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். See, it views the work of art as a product. ஒரு ப்ராடக்டா பார்க்குது, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா பார்க்குது. எப்போ? of the period in which it was produced. So எப்போ அந்த பீரியட், இப்போ உட்கார்ந்துட்டு ஒரு ஷேக்ஸ்பியரோட ஒரு போயமை வந்து நான் கிரிட்டிசிசம் பண்றேன் அப்படின்னா, திஸ் இஸ் a மாடர்ன் ஈரா இல்லைங்களா. பட் எலிசபெத்தன் பீரியட்ல எழுதுன அந்த போயம் அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு தான் அதை கிரிட்டிசிசம் பண்ணணும். So that is what we call it as historical criticism. Number 2 is biographical criticism. See, this criticism interprets with biographical details of the author. The same thing, கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ அகைன் ஒரு ஷேக்ஸ்பியரோட போயம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதை நான் கிரிட்டிசிசம் பண்ணும்போது இந்த தடவை பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம் நான் என்ன பண்ணணும், ஷேக்ஸ்பியர் who is the writer அப்படின்னு பார்க்கணும், who is the author அப்படின்னு பார்க்குறேன், who is the poet அப்படின்னு பார்க்குறேன், அந்த போயட்டோட பயோகிராஃபி எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த பயோகிராஃபி வந்து ஓகே இவர் வந்து ஒரு பெரிய ஒரு போயட், ஒரு கிளாசிக்கான போயட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய கிரிட்டிசிசமை இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல காட்டணும் அப்படின்றது தான், ரைட். ஸோ see the difference between the historical and biographical. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டாரிக்கலுக்கும் பயோகிராஃபிக்கல் உள்ள டிஃபரன்ஸ். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் எந்த பீரியட்ல வந்து அது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு கிரிட்டிசிசம் பண்ணணும், இதுதான் ஹிஸ்டாரிக்கல். பயோகிராபிக்கல் அப்படின்னா எந்த ரைட்டர், எந்த ஆத்தர், அந்த ஆத்தரோட பயோகிராஃபியை எடுத்து நம்ம பார்க்கணும். இவர் புது ரைட்டரா, இல்ல இவர் வந்து ஏற்கனவே நிறைய போயம்ஸ் எழுதி சக்சஸ் கொடுத்துருக்கிறாரா, ஸோ அந்த பயோகிராஃபியை நம்ம பார்க்கணும். அதை பார்த்து கிரிட்டிசிசம் பண்றது பயோகிராபிக்கல் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் இஸ் மாரல் ஆர் பிலாசபிக்கல் கிரிட்டிசிசம், ரைட். ஸோ மாரல் கிரிட்டிசிசம்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா இதை வந்து பிலாசபிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். This to teach the morality and to probe philosophical issues. So ஒரு work of artல ஒரு morality-யை டீச் பண்ற மாதிரி இருக்கு, இல்ல ஒரு something it says towards what philosophical issues பத்தி டீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரியான கிரிட்டிசிசம் நாம பண்ணலாம் அப்படின்னா moral or philosophical அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொராலிட்டி அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல தேடுறோம், இல்ல ஒரு பிலாசபிக்கல் ஐடியாஸ் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல தேடுறோம் அப்படின்னா that can be criticism, that can be criticized under moral and philosophical criticism. The next one is psychological criticism. So psychology அப்படினாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஞாபகம் வரும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவருடைய தியரி ஞாபகம் வந்துரும். So according to that theory or according to that Sigmund Freud, that applies the theories of psychology to a text, ஒரு particular work of artல
சைக்கலாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணணும். ஒரு கேரக்டர் நம்ம ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல பாக்குறோம் அப்படின்னா அந்த கேரக்டரை சைக்கலாஜிக்கலா பாருங்க, ரைட்? ஸோ சைக்கலாஜிக்கலா அந்த டெக்ஸ்ட் இன் ஆர்டர் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட கேரக்டர்ஸ், அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட எசன்ஸை பெட்டரா புரிஞ்சிக்கிறதுக்கு சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுங்க? நீங்க சம் தியரிஸை யூஸ் பண்ணுங்க, சைக்கலாஜிக்கல் தியரிஸ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நமக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்க கிரிட்டிசிசம் பண்ணா அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். The fifth one is mythological criticism. ஸோ இங்கே மித்தாலஜி அப்படின்னா நாம இது மித்தாலஜிக்கல் அப்படின்னா மித்தாலஜி பத்தி போயிடக்கூடாது, ஒரு பழைய கலை கத்துக்கதை அந்த மாதிரி போயிடக்கூடாது. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மித்தாலஜி, பட் இட் ரிலேட்ஸ் டு த யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஸோ ஒரு ஹியூமன் லைஃப்ல இருக்கிற ஒரு யூனிவர்சல் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? ஒரு ஹாப்பினஸா இருக்கும், ஒரு பீஸா இருக்கும், ஒரு சேட்னஸா இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு யூனிவர்சல் எலிமெண்ட் இல்லைங்களா? ஒரு மாரலா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது வேல்யூஸா இருக்கும், ஒரு வேர்ச்சுவா இருக்கும். ஸோ இதுதான் யூனிவர்சல் எலிமெண்ட். ஸோ இதை தான் என்னன்னு சொல்றோம் இங்க நாம மித்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மித்தாலஜிக்கல் அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் மித்தாலஜி. அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் லைன்லயே நான் கிளியரா கொடுத்துருக்கேன். மித்தாலஜி பத்தி இது கிடையவே கிடையாது. ஸோ மித்தாலஜிக்கல் அப்படின்னும் போது நாம மைண்ட் அங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் மித்தாலஜிக்கல், இட் இஸ் அபவுட் யூனிவர்சல். இட் இஸ் யூனிவர்சல் எலிமெண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு ஹியூமன் லைஃப்ல இருக்கிற ஒரு யூனிவர்சல் எலிமெண்ட் என்னங்க? ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, ஒரு பேஷன், ஒரு வாட் யூ கால், ஸோ எனிதிங் எல்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். அதை பத்தி அப்படின்னும் போது அதை ஹைலைட் பண்ணி நாம கிரிட்டிசிசம் அப்படின்னா that criticism comes under mythological criticism. See, 5 criticisms we have seen so far. So historical is nothing but அந்த work of art என்ன பீரியட்ல எழுதுனதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம கிரிட்டிசிசம் பண்ணணும். நம்பர் 2 is biographical, ஒரு ரைட்டரோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிட்டு கிரிட்டிசிசம் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி கிரிட்டிசிசம் பண்ணணும். மாரல் ஆர் பிலாசபிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல மாரல் வேல்யூஸ், ஒரு மொராலிட்டியோ இல்ல சம் பிலாசபிக்கல் இஷ்யூஸை ஹைலைட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we can use this particular criticism. Psychological is nothing but ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ரொம்ப டெப்தா, ரொம்ப ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நிறைய விஷயங்கள் தெரியணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சிம்பிளா தியரிஸ் ஆஃப் சிக்மண்ட் ஃப்ராய்டை யூஸ் பண்ணி சைக்கலாஜிக்கல் கிரிட்டிசிசம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். Number 5 is mythological. Mythological is nothing but the universal elements of human life. ஒரு human lifeல இருக்கிற ஒரு universal elements highlight பண்ணணும், அதுக்கு criticism it related to mythological criticism அப்படின்னு சொல்லலாம். Next is Marxist criticism or sociological criticism. இதுல sociological அப்படினாலுமே Marxist அப்படினாலுமே same thing. So இதுல என்ன highlight பண்றோம் அப்படின்னா, see, this investigates assumptions and values associated with culture, race and class. So Marxist அப்படினாவே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம், இந்த கல்ச்சர், இந்த ரேஸ், இந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தி. ஸோ இதை பத்தின சில விஷயங்கள் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ரேஸை பத்தியோ இல்ல கல்ச்சரை பத்தியோ நம்ம கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னா that kind comes under Marxist criticism or sociological criticism அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி சிம்பிள், தட் Marxist அப்படின்னாவே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். That is வேல்யூ எதோட அசோசியேட் ஆனது? ஒரு கல்ச்சரோட அசோசியேட் ஆனது, ரேஸோட அசோசியேட் ஆனது, கிளாஸ், அப்பர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ். ஸோ இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னா இதை பத்தின ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னும் போது that comes in Marxist or sociological criticism. So far we have seen 6 kinds of criticisms. Now coming to the 7th one, formalism, or you can say, or we can say it as new criticism. See, formalism சொல்லலாம், இல்லனா new criticism சொல்லலாம். So it concentrates on textual explanation. Yes, so text நீங்க பாருங்க, the close reading, text பாருங்க அப்படி சொல்றேன். So new criticism is something related to view on a text. So text படிங்க அப்படினு சொல்றாங்க. At the same time இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, rejects historical and biographical study. See, இந்த biographical and historical இது ரெண்டையுமே அங்க என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த பர்టిక్యులர் ஒரு டெக்ஸ்ட் நீங்க நார்மலா அதை படிச்சு அதுல இருக்கிற விஷயத்தை நீங்க இன்டர்பிரட் பண்ணுங்க. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் நியூ கிரிட்டிசிசம் ஆர் ஃபார்மலிசம். ஸோ அதை விட்டுட்டு ஒரு எந்த பீரியட்ல எழுதினாரு, இல்ல எந்த ஹிஸ்டரியில எழுதினாரு, ஹிஸ்டரி பீரியட் என்ன, இல்ல பயோகிராஃபி, அவர் எத்தனை போயம் சக்சஸ் கொடுத்துருக்காரு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க கிரிட்டிசிசம் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் நாட் நியூ கிரிட்டிசிசம். ஸோ நியூ கிரிட்டிசிசம் இஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்ளீட் டெக்ஸ்ட், ஹோல் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம
So 1940s, 1950s எல்லாம் பார்த்தீங்கன்னா this particular criticism, the new criticism reached its height அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 1940s, 1950s இந்த பர்டிகுலர் கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலுக்கு போச்சு. நிறைய பேர் இந்த கிரிட்டிசிசமை யூட்டிலைஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். And number 8 is phenomenological criticism. So this criticism focuses on the impression received by the reader. இது ஏற்கனவே நம்ம தியரியில வந்திருக்கிறோம் இல்லைங்களா, pragmatic theory, pragmatic idea. ஸோ அந்த pragmatic ஐடியால தான் நம்ம ரீடர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த ரீடர்ஸ் கிட்ட இருந்து என்ன இஃபெக்ட் வருது, என்ன ஒரு அவுட்கம் என்ன வருது அப்படின்றது, அந்த ஒரு ஹாப்பினஸ் வருது, இல்ல ஒரு வாட் யூ கால் ஒரு இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை வந்து ரீடர்ஸ் வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் படிச்சுட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து pragmatic அப்படின்றது. சேம் சிமிலர் திங் ஹியர். see, so this criticism, the impression received by the reader. so அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் படிச்சுட்டு அந்த ரீடர் கிட்ட இருந்து என்ன நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் இங்க phenomenological அப்படின்னு நம்ம சொல்றோம். So this criticism was developed by Edmund Husserl அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த கிரிட்டிசிசம் வந்து டெவலப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். So formalism, new criticism, close reading, right? அதை மறந்துடாதீங்க. phenomenological பொறுத்த வரைக்கும் ரீடரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, ஸோ ரீடர் எப்படி அந்த இம்ப்ரெஷனை ரிசீவ் பண்றாங்க ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்றத நம்ம இங்க. Deconstruction, the next one is deconstruction. So this focuses on a close and critical reading of the text. See, deconstruction new criticism similar to one, but இன்னும் இந்த deconstruction அப்படின்றது என்ன அப்படின்னா இன்னும் டெப்தா போறாங்க, இன்னும் க்ளோஸ் ரீடிங்கா போறாங்க. அங்க டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம கிரிட்டிசிசம் பண்றோம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துறோம், we reject historical and biographical, பயோகிராஃபியும் ஹிஸ்டாரிக்கலும் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு அதை வச்சு மட்டும் கிரிட்டிசிசம் கொடுக்கறது தான் நம்ம வந்து நியூ கிரிட்டிசிசம்னு பார்த்தோம். பட் deconstruction அப்படின்றது see focuses on a close and critical reading of a text. so கொடுத்துக்கிற டெக்ஸ்ட்டை ரொம்ப க்ளோஸா ரொம்ப கிரிட்டிக்கலா படிங்க, அதை படிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, நீங்க கிரிட்டிசிசம் பண்ணுங்க, ஸோ அதுல நீங்க கமெண்ட் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. So this deconstruction இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ரைட்டர் அவங்க பார்த்தீங்கன்னா ஜாக்கஸ் டெரிடா, இவங்களால நாம வந்து போஸ்ட் காலனிசம்ல நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க, ஃபேமஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க she argues that no meaning outside the text. yes, டெக்ஸ்ட்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கும் போது டெக்ஸ்ட் விட்டு எதுக்கு நீங்க வெளியே போறீங்க, ஒரு ரைட்டர் கிட்ட எதுக்கு போறீங்க, இல்ல ஒரு ரீடர்ஸ் கிட்ட எதுக்கு போறீங்க, தேவையில்லையே. டெக்ஸ்ட்ல எவ்ரிதிங் இஸ் தேர். டெக்ஸ்ட்ல இல்லாத மீனிங் வேற எங்கேயும் உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. so you can have everything in the text. so read the text very close and critically அதை படிங்க, அதை படிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, you can give your criticism அப்படின்னு சொல்றாங்க. so that is what we call it as deconstruction criticism. and next comes an important one, gender criticism. so this analyzes literature through socially constructed gender roles. yes, so நார்மலா ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்றது ஃபீமேல் ரைட்டர்ஸ் அண்ட் மேல் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே தங்களுடைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க லிட்ரேச்சர்ல. இதுல ஜெண்டர் கிரிட்டிசிசம் அப்படின்றது இட்ஸ் ரிலேட்டட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஒர்க் ஆஃப் ஆர்ட் பை மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல். அதுதாங்க. ஸோ த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஜெண்டர் கிரிட்டிசிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபெமினிசம். இதுக்கு நமக்கு செப்பரேட்டா ஒரு டாபிக்கே இருக்கு, அதுல நிறைய விஷயங்கள் நாம பார்க்க போறோம். ஸோ ஜெண்டர் அப்படின்றது மேல் எப்படி அவங்களுடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் எப்படி அவங்களோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி சம்டைம்ஸ் இந்த ஃபெமினிசம் அப்படின்றது மேல் ரைட்டர்ஸ் கிட்ட இல்லாம இருக்கலாம். மேல் ரைட்டர்ஸ் வந்து ஃபீமேலுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட ஒர்க்ஸ்ல கொடுக்காம இருந்திருக்கலாம். ஃபீமேல் ரைட்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இதுல தான் அந்த ஜெண்டர் ரோல் அப்படின்றது பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ஜெண்டர் கிரிட்டிசிசம். ஸோ அனலைசிஸ் லிட்ரேச்சர் த்ரூ எப்படி அந்த ஜெண்டரை அவங்க ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மேல் ரைட்டர் எப்படி மேல கொண்டு வந்திருக்காரு, இல்ல ஃபீமேல் எப்படி கொண்டு வந்திருக்காரு, இல்ல ஒரு ஃபீமேல் ரைட்டர்ஸ் எப்படி ஃபீமேலையோ மேலையோ அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்றது தான் ஜெண்டர் கிரிட்டிசிசம். Next comes feminist criticism. So this is a very important criticism and the most popular criticism அப்படின்னு நம்ம சொல்லலாம். So feminist criticism, this analyzes the role of gender in works of literature. லிட்ரேச்சர்ல ரோல் ஆஃப் ஜெண்டர் என்ன, ஸோ அதை அனலைஸ் பண்றது தான் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்.
ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு பெரிய பூம் ஆனது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 ஒரு விமன் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு நிறைய ஒரு 3 to 4 ஃபேஸஸ் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எதுல பார்ப்போம் அப்படின்னா ஃபெமினிசம்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதுல தான் இந்த விமனோட மூவ்மெண்ட் எல்லாமே அவங்க கொண்டு வராங்க, அவங்களுக்கான ரைட்ஸுக்காக போராடுறாங்க. அதெல்லாம் இந்த வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் நடக்கிறது. ஸோ இது எல்லாம் இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ல நம்ம ஒரு ஃபெமினிசம்ல நமக்கு வரும். ஸோ எலைன் ஷோஆல்டர், ஸோ ஒரு ஃபேமஸ் ஃபெமினிஸ்ட் ரைட்டர். ஃபெமினிசம்ல அகெயின் நம்ம இந்த டாபிக் இவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். She describes 2 things about feminist criticism. என்ன அப்படின்னு பாருங்க. One is feminist ன்னு சொல்றாங்க. So feminist அப்படின்னு என்ன சொல்றாங்க? Analysis of works by male writers. So male writers எழுதுன அந்த work of art அனலைஸ் பண்ணுங்க. So அதுல கண்டிப்பா ஃபீமேல் ரோல் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரு மேல் ரைட்டர்ஸ் அதுதான் ஜெண்டர் ரோல்ஸ் இல்லைங்களா, அதுதான் ஜெண்டர் கிரிட்டிசிசம். ஸோ மேல் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபீமேலுக்கான அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா அதுல இருக்காது. ஸோ அதை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த டிபிக்ஷன் ஆஃப் விமன் கேரக்டர்ஸை எப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேல் ரைட்டர்ஸ் எழுதுற ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல கண்டிப்பா விமன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ அதை அனலைஸ் பண்றதுக்கு தான் ஸோ ஃபெமினிஸ்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அகைன் ஷோஆல்டர் இன்னொன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கைனோகிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல கைனோகிரிட்டிசிசம் அப்படின்றது என்ன? த ஸ்டடி ஆஃப் விமன் ரைட்டிங், ரைட். அந்த ஃபெமினிஸ்ட்ல என்ன அவங்க பார்த்தாங்க, மேல் ரைட்டர்ஸ் எப்படி எழுதுறாங்க, விமனை எப்படி டிபிக்ட் பண்றாங்க, விமன் கேரக்டர்ஸ் எப்படி அவங்க ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல டிபிக்ட் பண்றாங்க அப்படின்றது. பட் கைனோகிரிட்டிசிசம்ல என்ன, ஃபீமேல் விமன் ரைட்டிங்ஸே எப்படி இருக்கு. ஸோ விமன் ரைட்டர்ஸே ஃபீமேல் ரைட்டர்ஸே விமனை எப்படி டிபிக்ட் பண்ணிருக்காங்க, அதாவது ஒரு மாதிரி இம்பார்ட்டண்டா டிபிக்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க, கைனோகிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபெமினிஸ்ட் அண்ட் கைனோகிரிட்டிசிசம் இது வந்து யாரு டிஸ்கிரைப் பண்றா அப்படின்னா எலைன் ஷோஆல்டர் அப்படின்றவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ எலைன் ஷோஆல்டர் இஸ் a famous feminist, அதுல எந்த டவுட்டும் கிடையாது நமக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, 2 விஷயம் சொல்றாங்க. ஒன் இஸ் மேல் ரைட்டர்ஸ் அவருடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ஃபீமேலை எப்படி டிபிக்ட் பண்ணிருக்காங்க, இது நம்பர் 1. நம்பர் 2 இஸ் ஃபீமேல் ரைட்டர்ஸே அவங்களுடைய ரைட்டிங்ஸ்ல எப்படி ஃபீமேலை டிபிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் அனலைஸ் பண்றது தான் என்னதுங்க, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றத எலைன் ஷோஆல்டர் என்ன பண்ணிருக்காங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The next one is reader response criticism. Again it is a similar to here what we have seen இல்லைங்களா, ரீடருக்கு phenomenological பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். See, focuses on the role of the reader. So role, ஒரு ரீடரோட ரோல் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, இது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஏத்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம், அதுதான் ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். The last one is post-colonial criticism. So this one deals with the effects of colonialism on cultures and societies. Colonies அப்படின்னா தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகி போய் செட்டில் ஆகிறது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் என்ன சொல்றாங்க போஸ்ட் காலனிக்கல் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் பேஸ்டோ இல்லை சொசைட்டி பேஸ்டோ எப்படி இருக்கு அப்படின்றத இங்க என்ன பண்றாங்க, காலனைஸ் மூலமா என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத டீல் பண்றதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இன் திஸ் பர்டிகுலர். ஸோ ஒரு கிரிட்டிசிசம்னா என்ன, ஹூ இஸ் அ கிரிட்டிக், ஒரு தியரினா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். தேர் ஆர் சர்டன் தியரிஸ், அந்த தியரி இஸ் நத்திங் பட் த ஐடியாஸ் கேன் பி யூஸ்ட் இன் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் பண்றதுக்கு சர்டன் ஐடியாஸ் அப்படின்றது தான் தியரிஸ் அப்படின்றது. சர்டன் கிரிட்டிசிசம்ஸ் ஆல் தேர். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு சர்டன் ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல எதை பேஸ் பண்ணி கிரிட்டிசிசம் பண்ணலாம், ஒரு ரைட்டரை பேஸ் பண்ணி பண்ணலாமா, ஒரு ரைட்டரோட பயோகிராஃபி பேஸ் பண்ணி பண்ணலாமா, இல்ல ரைட்டர் எந்த காலத்துல எழுதியிருக்கிறாரு அந்த காலத்துல அதை யோசித்து, இப்போ ரொமான்டிக் பீரியட்னா ரொமான்டிக் பீரியட்ல எப்படி இருந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி கிரிட்டிசிசம் பண்ணணுமா, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபிக்ஷனை இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒவ்வொரு கிரிட்டிசிசமுக்கும் இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல என்ன மாதிரியான ஃபோக்கஸை நாம கொடுக்கணும் அப்படின்றாங்க, ரைட். ஸோ லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an important part. இதுல இன்னொரு என்னன்னா நமக்கு ஒரு யூனிட்டே கிரிட்டிசிசம்னு இருக்கு. ஸோ அதுலயும் என்ன பண்ணலாம், நம்ம கிரிட்டிசிசம்ஸை பார்க்கும்போது அதுல என்ன பண்ணலாம், நாம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல
சர்டன் ரைட்டர்ஸ் சர்டன் கிரிட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்டாரிக்கல் இருக்கா, பயோகிராஃபிக்கல் இருக்கா, சைக்காலஜிக்கல் இருக்கா, ஈவன் நம்ம நிறைய அந்த அனால்ஸ், டச் ஸ்டோன் மெத்தட் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. கிளாசிசிஸ்ட் இப்போ மேத்யூ அர்னால்டே த ஸ்டடி ஆஃப் ஒயிட்லியே அதை தான் சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டச் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு கிரிட்டிக்குக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். ஸோ நாம கிரிட்டிசிசம் படிக்கும் போது கிரிட்டிசிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். சர்டன் டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கிறோம். அதுல வேரியஸ் கிரிட்டிசிசம்ஸ் நம்ம படிக்கும் போது என்ன டைப் ஆர் என்ன ஐடியா யூஸ் பண்ணி அதை கிரிட்டிசிசம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நாம அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், தாராளமாக கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம ஒர்க் பண்ணலாம். ரைட்? ஸோ திஸ் யூனிட் 8ல ஸோ இந்த டாபிக் லிட்டரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்றது இதுல எண்ட் ஆகுது. நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு கோ த்ரூ பண்ணுங்க. ஐ திங்க் திஸ் கிளாஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.